மதுரை பாரபத்தியில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது. தற்போது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காணொளி ஒலிபரப்பப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது எம்முடைய செய்தியாளர் ஜெரி நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெரி வணக்கம். ஏற்கனவே விக்கிரவாண்டியில நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டில் அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இப்ப தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம அரசியல் கட்சியை சார்ந்த எல்லாருக்குமே தாவேக தலைவர் விஜய் என்ன விஷயங்களை இந்த மாநாட்டில் பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? முழு விவரங்கள். வணக்கம். இதுவரையில் அதாவது இந்த தருணம் வரை மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் குறித்தும் இங்க இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய இந்த சூழலை குறித்து மட்டுமே செய்தி வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் தற்பொழுது விஜய் என்ன பேச போகிறார், இந்த மாநாடு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காரணம், தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் பேசும் பொருளாக இருக்கும், விமர்சனத்துக்கு உள்ளாகும். இருப்பினும் கூட விஜய் என்னதான் பேச போகிறார், தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்றெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய சூழல்ல நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எல்லாம் முடிந்த பிறகு கொடியேற்றுவார். கொடியேற்றிய பிறகு உறுதிமொழி எடுக்கப்படும். இதற்கு பிறகு ஒரு சிறப்பு காணொளி ஒன்று வெளியிடப்பட உள்ளது. இந்த சிறப்பு காணொளியில மத்திய மாநில அரசை கண்டித்து ஒளிபரப்ப போகிறது. குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி எல்லாம் இந்த காணொளியில விலக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல விஜய் பேச போவதும் கூட நேரெதிராக தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்ற துணியில் பேசுவார். அதாவது இருதுருவ அரசியலை பேசுவார் என்று கூறப்படுகிறது. அதை முன்னிட்டுத்தான் இந்த சிறப்பு காணொலியானது வெளியிடப்பட இருக்கிறது. இது முழுக்க முழுக்க கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியையும் விமர்சிப்பது போன்ற ஒரு காணொலியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது.